கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் இரக்கம் மிகுந்திருக்கும். என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஆமேனப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமா எங்களை கிருபையாய் எங்களை பாதுகாத்து இந்த வேளையிலும் உடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்த உடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மை நம்புகிற யாவருக்கும் அப்பா உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். உண்மை நம்புகிற யாவருக்கும் நீர் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆமேன் ஆண்டவரே. அப்பா, உண்மை நம்புகிறவர்களை ஒருபோது நீர் வெட்கப்படுத்துகிற தேவன் இல்லை. உண்மை நம்புகிறவர்களை ஒருபோது நீர் கைவிடுகிற தேவன் இல்லை இசப்பா. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. உடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறதா ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி விருமையாக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தரின் ஆலோசனைக்காக சங்கீதம் 147 அதிகாரம் அதனுடைய 12 மற்றும் 13 வசனங்கள். சங்கீதம் 147 அதனுடைய 12 மற்றும் 13 வசனம். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. எருசலேம் என்பது தேவன் தங்கும் ஆலயம், அவருடைய ஆலயமாய் இருக்கிறது. சீயோனும் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஆலயமாய் இருக்கிறபடியினாலே, அந்த ஆலயமாகிய நம்மளை அவர் சீயோனாக தெரிந்து கொண்டபடியினாலே, நான் இதை விரும்பினபடினால் இங்கே வாசம் செய்கிறேன். கர்த்தர் சீயோனை விரும்பி தெரிந்து கொண்டார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். விரும்பி தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் சீயோன் என்று அழைக்கிறார். அப்படி அழைக்கப்பட்ட சீயோன் ஒவ்வொருவரும் கர்த்தரை துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி ஸ்தோத்தரிப்பதினாலும் அவரை துதிப்பதினாலும் நமக்கு என்ன பயன் என்றால், அடுத்த வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி. தாழ்பால் என்றால் நம்முடைய வாசலுடைய லாக், கதவுகள் என்ன செய்யப்படுகிறது? பலப்படுத்தப்படுகிறது. அப்படி என்றால் நம்முடைய வீட்டுக்கு விரோதமாய் பிசாசானவன், சத்துருவானவன் எந்தவித தீமையும் உள்ளே அனுமதிக்க விடாமல் அந்த தாழ்பால்களை பலப்படுத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறார். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நம் குழந்தைகளின், நம் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். சியோனாகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுதும் அவரை துதிக்கும் பொழுதும் அவர் என்ன செய்கிறார்? நம் வீட்டின் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவரே அன்றி உள்ளே எந்தவித தீமையும் நம்மளை அணுகாதபடி நம்மளை அவர் பலத்தால் இடைக்கட்டி அவர் நமக்கு கேடகமாய் நம்முடைய என்ன செய்கிறார்? பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி உசித்தமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். அவரை துதிக்கிறதினால் எத்தனை நன்மைகள் பாருங்கள். அவரை ஸ்தோத்தரிப்பதினால் எத்தனை நன்மைகள். நம்முடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி நாம் எங்கெல்லாம் செல்லுகிறோம் அங்கெல்லாம் நமக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு உசித்தமான கோதுமையினால் திருப்தியாக்குகிற தேவன். அப்படி என்றால் நமக்கு எந்தவித குறை இல்லாமல் நிறைவாய் நம்மளை நடத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. ஆகையால் சீயோனாகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். துதிக்கும் பொழுது அவர் இப்பேற்பட்ட நன்மைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு அருள்கிற தேவனாய் இருக்கிறார். நம் வாசல்களின்
வாசல்களுடைய தாழ்பால்களை பலப்படுத்தி நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த தீமையும் நம் வீட்டுக்குள் வராதபடி பாதுகாக்கிற தேவன், நம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாய் ஆக்குகிற தேவன், உசித்தமான கோதுமையினால் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவன். இத்தனை நன்மைகள் இருக்கிறது அன்பு சீயோனே. கர்த்தரை துதி, கர்த்தரை ஸ்தோத்திரி. வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.